இறந்தவங்களுக்கு திதி கொடுக்கறதுங்கிறது நம்ம கலாச்சாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு வழக்கம். இறைவனை திதி கொடுக்க நீங்க பார்த்திருக்கீங்களா? திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அண்ணாமலையார் கோயிலில் நடக்கிற ஒரு விசேஷம். திருவண்ணாமலை ஆண்ட அரசர்கள்ல ஒரு முக்கியமான அரசர் தான் ஹோசாலா அப்படிங்கிற ராஜவம்சத்தை சேர்ந்த கடைசி மன்னரான வல்லால மகாராஜா. இந்த வல்லால மகாராஜா திருவண்ணாமலையில 4-5 பிரகாரத்துக்கு இடைப்பட்ட கோபுரத்தை கூட கட்டியிருக்காரு. அதை இன்னமுமே நம்ம வல்லால கோபுரம் அப்படின்னு தான் அழைக்கிறோம். அவருக்கு குழந்தைகள் இல்லைங்கிறது ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. அவர் இறைவன் கிட்ட எவ்வளவோ கேட்டு பார்த்தோம், அவருக்கு குழந்தை பேரே கிடைக்கல. இவ்வளவு பெரிய ராஜாவா இருந்தோம், தான் இறந்தா தனக்கு ஒரு ஈம காரியங்கள் செய்யறதுக்கு கூட யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப துயரப்படுறாரு. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ஒரு சிவனடியார் அவருடைய அரண்மனைக்கு வர்றாரு. அவருக்கு ஒரு அசரீரி கேட்குது. உன்னுடைய ஈம காரியத்தை நானே நிறைவேற்றி வைப்பேன் அப்படின்னு இறைவனோட அசரீரி கேட்குது. அதுக்கப்புறம் சில வருடங்கள் கழிச்சு தவறிடுறாரு. இறைவன் வாக்கு கொடுத்த மாதிரியே பள்ளி கொண்டாடப்பட்ட அப்படிங்கிற இடத்துல அண்ணாமலையாரும் அம்மையாரும் சேர்ந்து அவருக்கு திதி கொடுத்துட்டு போறாங்க. அடுத்த டைம் திருவண்ணாமலை போறப்ப வல்லால மகாராஜா கட்டின கோபுரத்தையும் பாருங்க, இந்த இடத்துக்கும் முடிஞ்சா போயிட்டு வாங்க.